இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 4, அரண் வலியுறுத்தல். குறள் எண் 34. மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் மனத்தில் குற்றம் இல்லாமல் இருத்தல் வேண்டும், இதையே அறம் என்கிறார். அவ்வளவுதான் அறம். ஆனால் அது வல்லாமல் மற்ற செயல்கள் யாவுமே ஆரவாரம் செயலாகும் தன்மை உடையது என்கிறார். என்ன அற்புதமாக சொல்கிறா பாருங்க. அப்போ அறத்திற்கு எவ்வளோ விளக்கம், ரொம்ப சின்ன விளக்கமாக கொடுக்குறாரு பாருங்க. எவ்வளோ ஆர்வம். அதான் ஒன்றை வரையில் அப்படி சொல்லியிருக்கிறார். அறம் என்பது ஒருவன் தன் மனத்தில் குற்றம் செய்யாதிருத்தல் வேண்டும். அந்த தன்னுடைய மனச்சாட்சிப்படி அவன் எத்தகைய குற்றத்தையும் செய்யாமல் இருந்தால் அதுவே அறம் என்று சொல்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். இந்த அறம் மற்ற செயல்கள் அனைத்துமே ஆரவாரம் செய்யும் தன்மை உடையது என்கிறார். சிலர் ஆரவாரமாக இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களைத்தான் சுட்டி காண்பிக்கிறார். இந்த குறளில் இருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், நாம் மனத்தில் எந்தவித குற்றத்திற்கும் செய்யாமல் இருத்தல் வேண்டும். அப்படி இருந்தாலே அதுதான் அறச்செயல் என்கிறார். எவ்வளவு அற்புதமாக எளிமையாக சொல்லிவிடுகிறார் பாருங்க. ஏன் மனிதனாக பிறந்தவன் 6 அறிவு படைத்தவன். அவன் ஏன் குற்றம் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும்? அவன் ஏன் குற்றம் இல்லாமல் நடக்க வேண்டுமே தவிர மாறாக ஆரவாரம் செய்து ஏன் வாழ்க்கையை கெடுத்து கொள்கிறீர்கள்? அதுதான் அவர் சொல்கிறார். வேற ஒன்றுமே இல்லைங்க. இதாங்க அந்த குறளினுடைய மகத்துவமே இதுதாங்க. அதனால் நாம் குற்றம் செய்யாமல் இருக்க வேண்டும். இப்படி அருமை பெருமை உடைய திருக்குறளை ஔவையார் கடுகை துடைத்து 7 கடலை புகுத்தி குறுகத் தரித்த குறள் என்கிறார். ஔவை பிராட்டியே வள்ளுவர் காலத்தில் தான் வாழ்ந்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். ஏன்னா 3 ஔவையார் வர்றாங்க. எந்த ஔவையாருன்னு தெரியல. அதை சரியாக சங்க இலக்கியமும் சொல்ல மாட்டேன்றது. இந்த ஔவையார் இவங்க, அந்த ஔவையார் இவங்க, இந்த ஔவையார் இவங்க அப்படின்னு சங்க இலக்கியத்தில் எந்த ஆதாரமும் கிடையாதுங்க. நான் கிட்டத்தட்ட ஓரளவு நான் பொருளாதாரத்தில் பட்டம் பெற்றிருந்தாலும் நான் ஓரளவு சங்க இலக்கியங்களை படித்திருக்கிறேன். புறநானூறு, அகநானூறு எல்லாமே ஓரளவுக்கு படித்திருக்கிறேன். அதனால் நான் பணி ஓய்வுக்கு பின்னாடி திருக்குறள் முதல்ல படித்தேன், பெரிய புராணம் படித்தேன், தமிழ் அறிஞர் எழுதிய பல புத்தகங்கள் படித்தேனுங்க. அதில் எதுவுமே எந்த அளவுக்கு 3 ஔவையார்னு சொல்கிறாங்களே ஒழிய அது எந்தெந்த காலம் என்ன என்ற தெரியும். ஆனால் ஒரு ஔவையார் இதை சொல்லியிருக்காரு. அதில் ஒன்றும் மறுத்ததாக இவரை பாராட்டியிருக்கார். தெய்வப்புலவர் திருவள்ளுவரை பாராட்டி இருக்கிறார். அதில் மாற்றமே கிடையாது. அந்த காலத்திலே பெண்மணிகள் புலவர்களாக இருந்ததற்கு ஔவையாரும் ஒரு காரணம். அதனால் நாம் மாணவ செல்வங்கள், நான் தினந்தோறும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், மாணவ செல்வங்கள் தினந்தோறும் ஒரு திருக்குறளை எடுத்து படியுங்கள். அதன் பொருளோடு படியுங்கள். சும்மா திருக்குறளை படித்தோம்னு இருக்கக்கூடாது. சும்மா சில பேர் சொல்லுவாங்க 1330 குறள்களையும் படித்தா உனக்கு பரிசு கொடுத்துக்கிறேன். அது நம்மளுக்கு தேவையில்லை. நீ பரிசு வாங்குங்க. ஆனால் என்னன்னா, தினமும் ஒரு குறளை படியுங்கள், அதனுடைய பொழிப்புரையை தெரிந்து படியுங்கள். அப்போதுதான் உங்களுக்கு ஆகா, அந்த காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இப்படி ஒரு மனிதன் இருந்திருக்கிறார்,
இப்படி ஒரு புலவர் இருந்திருக்கிறார், அந்த புலவர் இத்தகைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் என்று உங்கள் உணர முடியும். நீங்கள் அப்படி உணர்ந்தால் நிச்சயமாக குறிப்பாக கல்வி அதிகாரத்தையும் ஆள்வினை உடைமை அதிகாரத்தையும் 10 குறள் 20 குறளையுமே நீங்கள் படித்தால் நிச்சயம் நீங்கள் என்ன ஆக வேண்டும். ஒரு சிலர் மாவட்ட ஆட்சியாளராக வேண்டும் என்பார்கள், ஒரு சிலர் நான் பைலட் ஆக வேண்டும், விமான ஓட்டியாக வேண்டும் என்பார்கள், ஒரு சிலர் ரயில் ஓட்ட வேண்டும் என்று நிற்பார்கள், சிலர் பொறியாளராக இருக்க வேண்டும் என்பார். பொறியாளருக்கு அதே ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னும் பயங்கரமான ஒரு மார்க் இப்படி பார்த்தா வாங்க வேண்டும், அப்போ தான் பொறியியல் கல்லூரியை சேர்க்க முடியும் இருந்தது. இப்போ அப்படி கிடையாது, ரொம்ப குறைச்சி 60 மார்க் எடுத்தாலே போதும் எல்லாருமே சேர்ந்து விடலாம் அப்படின்ட்டுருக்கு. அது மேத்ஸில் கணிதத்தில். அதனால் தயவுசெய்து ஒன்றும் நீங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவராக ஆக வேண்டும், அப்படி இல்லை என்றால் ஒரு மிகப்பெரிய டாக்டராக மிகப்பெரிய மருத்துவராக ஆக வேண்டும். அதனால தான் தெய்வப்புலவர் அப்போவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அலோபதி மெடிசன்ஸ்லாம் இல்லைங்க. ஆனால் அப்போவே அவர் என்ன பாடியிருக்கார், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்று பாடியிருக்கிறார். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். என்ன அற்புதமாக சொல்லியிருக்கார் தெரியுமா? சில பேர் இப்படி குறள்கள் நிறையாவே அவர் சொல்ல அனைத்து குறள்களுமே அற்புதமான குறள்கள். அதனால் தயவுசெய்து நீங்கள் மாணவ செல்வங்கள் படித்து தெரிந்து கொள்ளுங்கள், படித்து முன்னேறுங்கள் வாழ்க்கையில். நீங்கள் தான் வருங்கால மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், வருங்கால மருத்துவர்கள். அதனால் தயவுசெய்து நீங்கள் கவனத்தோடு படிக்க வேண்டும், வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். அதாவது என்ன செய்யணும்னா ஒரு மிகப்பெரிய இப்போ என்னுடைய நண்பரின் மகன் அன்னைக்கு கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திலே சொற்பொழிவாற்றினார். அவர் இன்றைக்கி மீனாட்சி மிஷன் மருத்துவமனையிலே மிகப்பெரிய மருத்துவராக கேன்சர் புற்றுநோய் சிகிச்சை பிரிவில் மிகப்பெரிய மருத்துவராக இருக்கிறார். அப்போ ஈன்ற பொழுதில் நான் அன்றைக்கி அவருக்காகவே நான் அன்றைக்கி அந்த சீனியர் சிட்டிசன் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குங்க, அதுக்காகவே நான் அவர் வர்றாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் போய் ஏன்னா அவங்க அப்பாவும் நானும் நல்ல நண்பர்கள், அதனால அதுக்காகவே போய் பார்த்தேன். அவருடைய பேச்சாற்றலே நல்ல ஒரு அற்புதமாக அவர் சொல்கிறார். இங்கிலீஷில் படித்தார் அவர், அதனால் ஆங்கிலத்தில் தான் சொல்ல முடிஞ்சது. ஒரு சிலது தமிழில் விளக்குகிறார் நன்றாக புரிந்தது எல்லாத்துக்குமே. அதனால் அதான் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோர் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அவரை அவர் ஓயம் சொல்லிகிட்டே தெரிய மாட்டார். அவர் எனக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக தெரியும். நான் என்றைக்கு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணணும், எங்கள் அசோசியேஷனில் நான் சேர்ந்தனோ அதிலிருந்து தெரியும். ஆனால் அவரிடம் நான் ஒரு முறை கேட்டதில்லை, எனக்கும் தெரியாது, அவரும் இதை பற்றி சொன்னதே இல்லை. இந்த தடவை தான் 2 பேரும் பேசிக்கிட்டோம். இந்த தடவை அவர் இதுக்கே வந்துட்டார், கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துக்கே வந்துட்டார். அது எப்படி வந்தார் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் நேரத்தையே வீணாக்க மாட்டார் என்பது அவங்க அப்பா சொல்லுவார். அவங்க அப்பா சொல்லி நான் கேட்டிருக்கேன். அதனால் தயவுசெய்து நீங்கள் நன்றாக படியுங்கள், வாழ்க்கையில் முன்னேறுங்கள். டைரியில் நான் சொன்னதை குறிப்பிட்டு வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.